ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை அலினா தமிழச்சி. நான் ஒரு 2 நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. ஏன் 2 நாள் ஆயிடுச்சுன்னா, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதாயிடுச்சு. என்னென்னா, நான் டயட் ஃபாலோ பண்ணான்னு இருந்தேன்ல, அது எனக்கு செட் ஆகாத போயிடுச்சு. என்னால் டயட்டில் இருக்க முடியல. எனக்கு ரொம்ப ஷவரிங் ஆகிடுச்சு. ஒரே உதிர ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு மாதிரி சாப்பாடு சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அதனால என்னால் அதை கடைப்பிடிக்க முடியல, டயட்டெல்லாம் இருக்க முடியல. அதனால கொஞ்சமாக சாப்பிட்டு அப்படி ஒன்றா மெயின்டைன் பண்ணிக்கலாமே தவிர, சாப்பாடே இல்லாமல் வெறும் கஞ்சி, ஓட்ஸு, சப்பாத்தி இந்த மாதிரி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் முயற்சி பண்ணேன். ஆனால் அது எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. எனக்கு 2 நாளாக உடம்பு சரியில்லாமல் உதூரில் எடுத்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அதனால் இனிமேல் நான் டயட் இருக்க போகிறதில்ல. என்னால் முடிஞ்சதை ஏதோ கொஞ்சமாக சாப்பிட்டு அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அதனால் இன்றைக்கி 2 நாள் ஆச்சு நான் சரியாக சமைச்சு வெறும் கஞ்சி அந்த மாதிரி தான் வச்சுட்டு இருந்தேன். இப்போ இன்றைக்கி தான் முருங்கைக்காவும் இன்றைக்கி என்னவோ ரொம்ப அபாவாக இருந்துச்சு. 2 நாளாக சாப்பாடு கண்ணில் பார்க்காத ஒரு மாதிரி கஞ்சிலேயே கஞ்சி நோய் கஞ்சி அந்த மாதிரி குடிச்சதால ஒரு மாதிரி ஜுரலாம் வேறு வந்துருச்சு. ரொம்ப சிக்காயிட்டேன். என்னால் முடியல, பார்க்கும்போதே தெரியும். வாய்ஸும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. அதனால் இன்றைக்கி முருங்கைக்காவும் வெங்காயம் தக்காளி கடலைப்பருப்புலாம் போட்டு ஒரு ஒரு தொக்கு மாதிரி செஞ்சுட்டு அரைக்கீரை புளி போட்டு கடைய போகிறேன். இன்றைக்கி அரைக்கீரை குழம்பு, முருங்கைக்காய் கடலைப்பருப்பு நல்லா செவுக்க போட்டு வறுத்துட்டு இன்றைக்கி அதுதான் சாப்பாடு நம்ம வீட்டில். வாங்க இன்றைக்கி எப்படி செய்கிறோன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க. ஆனால் நான் டயட் இருந்தேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் யாருன்னா ட்ரை பண்ணிட போகிறீங்க. ஏன்னா நான் கஷ்டப்பட்டதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் நான். இனிமேல் மெயின்டைன் பண்ணலாம். சும்மா நம்மளால் முடிஞ்சதை சாப்பிட்டுட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். சாப்பிடாம வெறும் அந்த கஞ்சி கவுனி கஞ்சி அது இதுன்னு குடிச்சிட்டு இப்படி இருக்கலாம் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஏதோ கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு மெயின்டைன் பண்ணிக்கலாம். நல்ல சத்தான பொருளாக தான் சாப்பிட்லாம் உடம்புக்கு. அதனால் இப்போ வாங்க போயிட்டு அரைக்கீரை எப்படி செய்ய போகிறோம் புளி போட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கடலைப்பருப்பு நான் வேக வச்சுக்கிட்டேன். கடலைப்பருப்பு வேக வச்சுக்கிட்டேன். முருங்கைக்காய் வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி கீரைக்கும் வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கீரை அரைக்கீரை முருங்கைக்காவும் கடலைப்பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். இதில் கீரை வேக வச்சுக்கலாம். அது முருங்கைக்காய் கடலைப்பருப்பு கொஞ்சம் கடுகு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஜீரகம் இதை போட்டுட்டேன். அடுத்து கொஞ்சம் வரமிளகா ஒரு 6-7 போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி இந்த அரைக்கீரை போட்டு புளி போட்டு கடைஞ்சிட்டு குழம்பு அரைக்கிற குழம்பு. ஃபேன் இருக்கு. ஆனால் ஃபேன் போட்டால் கேஸ் ஸ்டவ் பார்த்தா எரியாது. சாமான் தேய்க்கும் போது மேடையெல்லாம் க்ளீனாக கழிட்டு காய வைக்கணும் அப்படின்னும் போது ஃபேன் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி சமைக்கும் போது ஃபேன் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்டவ் அலமோதும். அதனால போட முடியாது ஃபேனு. தனியாக ஒரே வேவையாக ஊற்ற முடியல.
கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். எண்ணெய் விட்டாச்சு, கடுகு போட்டுக்கலாம். நான் ஒரு 4-5 லவங்கம் போட்டிருக்கேன், ஒரு பட்டை போட்டிருக்கேன், கொஞ்சோண்டு சோம்பு போட்டிருக்கேன், விருந்தியெல்லாம் ஒரு 2 போட்டுக்கிறேன். அப்புறம் பெருங்காயம் தூள் வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அப்படியே கீரைக்கும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளியை இதில் போட்டு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இதுவும் வந்து நம்ம வெஜ் தான் இது, ஆனால் வந்து நான்வெஜ் ஸ்மெல் வரும், நல்லாயிருக்கும். இந்த கறி வறுக்கிறோம்ல அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் தான் வந்து இந்த கடலைப்பருப்பு முருங்கைக்காய் பொரியல் வந்து வரும். அதே மாதிரி நல்லா தவிர்த்தா நல்லாயிருக்கும், அந்த கறி சாப்பிட்ற ஃபீலே இருக்கும். முருங்கைக்காய் போட்டுக்கலாம். இந்த கடலைப்பருப்பு வேக வச்சு தண்ணி வச்சுக்கலாம், இதையே போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம், குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன். மஞ்சள் பொடி காலி ஆயிடுச்சுல்ல, அதனால நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கோம்ல மஞ்சள் விழுது, அந்த மஞ்சள் விழுது வந்து எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி எமர்ஜென்சி டைம்லலாம் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். கீரை கொஞ்சம் மஞ்சள் தூள், இந்த காய் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டாச்சு. அடுத்தது உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இந்த கடலைப்பருப்புக்கும் சேர்த்தே நம்ம போட்டுருவோம். அப்போ தான் வந்து ரெண்டும் சேர்ந்து நல்லா செவுக்க பண்ணும்போது டேஸ்ட் வந்து நல்லா கரெக்டாக இருக்கும். கறிக்கு போடுற அனைத்து மசாலாவும் போடுற மாதிரிங்க, அந்த கறி வாசனை வரும், நல்லாயிருக்கும். வெஜ்ஜு சாப்பிட்றோமே அப்படின்னு இல்லாமல் நான்வெஜ்ஜு டைப்பில் வரும். இது முருங்கைக்காய் கடலைப்பருப்பு வறுவல். கருவேப்பிலை வந்து இப்படி இருந்தால் தான் நல்லா இருக்குது. கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே வந்து கவரில் போட்டு வச்சா தான், டப்பாவில் போட்டால் தான் அழுகிருக்கு. கவரில் போட்டு வச்சா தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது நம்ம செடியிலேருந்து எடுக்கிறது தான், அதனால் நான் அது கொத்தாக எடுத்து நேரத்தில் நம்ம எதனா செய்கிறோம் அப்படின்னா அந்த நேரத்திலலாம் செடியில் கை வைக்கக்கூடாது. ஒரு 6 மணிக்கு மேலாம் செடியில் கை வைக்கக்கூடாது அந்த டைம்லலாம். அதனால் நான் ஒரு கொத்து கருவேப்பிலையை கொஞ்சம் எடுத்து சேஃபாக அது மாதிரி வச்சுப்பேன். எப்பயாவது திடீர்னு என்ன செய்வோம், அதுக்கு தேவைப்படும் அப்படின்ட்டு கருவேப்பிலையை போட்டுக்கிட்டேன். நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த கடலைப்பருப்பையும் வந்து நம்ம இதுலேயே போட்டு நம்ம வேக வச்சு செவுக்க பண்ணியிருக்கோம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து இதுலேயும் காரம் பிடிக்கும். இந்த கடலைப்பருப்புலேயும் வந்து காரம் ஏறும், அதுக்காக இதையும் இதில் போட்டுருவோம். இது ரொம்ப சிம்பிள் தான். கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் விட்டுருக்கோம்.
ஏன்னா முருங்கைக்காவும் கடலைப்பருப்பும் இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து வரணும். அதுக்காக ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் வேகத்துக்காக தண்ணி விட்டாச்சு. இது கீரை வேகிறதுக்கு இந்த தண்ணி இந்த கடாய்க்கு மேலே இருக்குல்ல, அந்த கடாய் மேலே இருக்கிறது கொஞ்சம் வெந்த உடனே உள்ளே போயிடும். கீரை கொஞ்சமாக ஆயிரும். எனக்கு அதை செய்யும் போதே கொஞ்சம் இதையும் அப்படியே க்ளீன் பண்ணிட்டு தொடச்சிக்கிட்டே இருக்கணும். அது வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் செய்யும் போது அப்பப்போ சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து முருங்கைக்காய் கடலைப்பருப்பு வந்து எப்படி இருக்கு பார்க்கணும். கீரையும் வெந்துருச்சு. முருங்கைக்காய் கடலைப்பருப்பு ரெடி ஆயிடுச்சு. அரிசி போட்டு சாப்பாடு வச்சிடலாம். அரிசி கழுவி வச்சுக்கலாம். நான் வந்து 1.5 கிளாஸ் அரிசி தான் போட்டிருக்கேன். ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் இன்னைக்கு அவ்வளோவா சாப்பாடு சாப்பிட முடியாது. சூடாக இருக்கு. சாப்பாடு வந்து இதில் வச்சுருவோம். இதை எடுத்துட்டு தவா வச்சுப்போம். ஏன்னா தவாவில் தான் வந்துட்டு அதை சவுக்க வைப்பேன் நான். எடுத்து இதில் போட்டு வச்சுக்கலாம். இதில் போட்டோம்னா நல்லா செவந்து நல்லா பார்க்கறதுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நம்ம தோசை தவாவில் கடாயில் போட்டோம்னா ஒரு மாதிரி இதுவாக வரும், மேஷியாக வரும். அந்த மாதிரி இல்லாமல் இது மாதிரி நம்ம வறுத்தோம்னா நல்லா வந்துட்டு
நல்லா செவுக்க கிறிஸ்பியாக இருக்கும். இந்த கிறிஸ்பியாகவும் இருக்கும், செவுக்கவும் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிடவே உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள். நான் ஃபுல்லாக வறுத்து முடிச்ச உடனே காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து என் பசங்களுக்கு, எங்கள் அம்மாவுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். என் அம்மாவுக்கு, என் பசங்களுக்கு, என் வீட்டுக்காரருக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இதை வந்து ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. இந்த புளிக்கறியும் இந்த செவுக்க முருங்கைக்காய் கடலைப்பருப்பு வறுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லி சாப்பிடுவாங்க. என் வீட்டில் என் பிள்ளைங்களுக்கும் என் குடும்பத்தில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒரு சமையல் தான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். சாதம் வச்சாச்சு. இது பொரியல். இந்த கீரையை வந்து கொஞ்சம் ஃபேனில் நார வச்சு எடுத்துட்டு வரேன். ரொம்ப சூடாக இருக்கும். மிக்ஸி ஜாரில் போடணும். ஜாரில் எவ்வளோ கொதிக்க போட முடியாது. ஃபேனில் கொஞ்சம் வச்சு எடுத்துட்டு வரேன். அப்புறம் புளியில் வந்து இந்த கீரையில் வந்து புளி வந்து போட்டுக்கலாம். அரைக்கீரை வந்து கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால கொஞ்சம் புளிப்பாக நான் சேர்க்குவேன். போதுமான அளவுக்கு சால்ட்டும் போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக போட்டுருந்தேன். ஃபஸ்ட்டு சால்ட்டு போட்டு நான் ஞாபகம் இல்லை, அதனால கொஞ்சமாக போட்டுருக்கேன். கீரை வந்து நல்லா மசிச்சாச்சு. சாப்பாடு முடிஞ்சிருச்சு ஒரு விசில்ல. ரொம்ப சூடா இருக்கு. டிஸ்டர்ப் பண்ணணும். சாப்பாடு ஓர வச்சாச்சு. ஒரு கடாய் வச்சுட்டு பார்க்கும் போதே இல்லை, நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அரைக்கீரையும் இந்த பொரியலும்.
கொஞ்சம் கடுகு, இப்போ தாளிக்கும் போது அது முதல்ல ஃபஸ்ட்டு வேகத்துக்காக கொஞ்சம் அதில் காரம் இருக்கணுன்றதுக்காக ஃபஸ்ட்டே போட்டு வேக வச்சோம். வெங்காயம், தக்காளி, வரமிளகாய் எல்லாம். இப்போ தாளிக்கும் போது கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஒரு 3 வரமிளகாய், 3 வரமிளகாய் எடுத்துக்கிட்டு கீரை தயாராகிடுச்சு. புளிப்பான புளிக்கீரை, அதாவது அரைக்கீரை, புளி போட்டு அரைக்கீரை கடங்க தயாராகிடுச்சு. சுவையான கீரை தயாராகிடுச்சு. இப்போ ஃபுல்லாக வந்து தயாராகிடுச்சு. இதை பாருங்கள், இதோ இது மாதிரி நல்லா வந்து செவுக்க சாப்பிட்றதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்கு தான் இந்த தவாலை செய்யணும்னு. அது இது வந்து சாப்பாட்லேயும் பசஞ்சு சாப்பிடலாம். அந்த கடலைப்பருப்பு வந்து சாப்பாட்லேயும் பசஞ்சு சாப்பிடலாம். முருங்கைக்காய் கடலைப்பருப்பு ஒரு பாதி பார்ட்டேஷன் நான் வந்து கீரை போட்டுக்கிறேன். இன்னும் கீரை பாதி பார்ட்டேஷன் கீரை, அரைக்கீரை, இந்த கடலைப்பருப்பு போட்டு கொஞ்சம் பசஞ்சு நம்ம சாப்பிட போகிறோம். சுட சுட அரைக்கீரை போட்டு பார்ட்டேஷன் அந்த பாதி வந்து அந்த அரைக்கீரை சாப்பிட போகிறேன். இது வந்து இந்த கடலைப்பருப்பு வந்துட்டு இந்த மாதிரி போட்டால் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும். சுட சுட கிறிஸ்பியாக கடலைப்பருப்பு முருங்கைக்காய் ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த கடலைப்பருப்பு முருங்கைக்காய் வந்து ரொம்ப சிம்பிள், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீலு. அதனால இது எப்படி இருக்கு டேஸ்ட் பார்ப்போம். கீரை என்னால் சாப்பாடு சாப்பிடாம இருந்ததுக்கு இந்த மாதிரி சாப்பாடு வந்து உண்மையாக சொல்கிறேன், கடவுளுக்கு நன்றி சொல்லணும். சாப்பாடே இல்லைன்னா நம்மளால முடியாது. 2 நாள் சாப்பிடாது இருந்ததுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எப்படா சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்ட்டு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த செய்முறையை பார்த்துக்கிட்டீங்களா? இந்த செய்முறையை வீடியோவில் பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நல்லாயிருக்கும். நீங்களும் சுவை பார்க்கணும். நான் எப்படி சுவை பார்க்கணும் அதே மாதிரி நீங்களும் சுவை பார்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ஆலிநாள் தமிழச்சி வீடியோவுக்கு. பாய்.